புதன்ற கிரகம் தான் நம்ம காதல குறிக்கக்கூடிய கிரகம். அது வந்து வக்ரமா இருக்கு, விளிம்புல இருக்கு, பரிவர்த்தனையா இருக்கு. இதே வந்து ராகு கேதுனுடைய இணைவுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பேர் இருந்தா அவங்களுக்கு காதல் பயப்படுவாங்க அப்படின்றத கொண்டு சொல்லுவோம். அந்த பேர் இருந்தது அவங்க ஜாதகத்துல அந்த கிரகம் பவரா இருந்தா தான் அந்த பேரே வரும். ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு பாசிட்டிவான பிளானட்ஸ் தோணும்போது, நெகட்டிவான பிளானட்ஸ் தோணும்போது இவங்களுக்கு நம்மளுடைய மனோகாரகம்னு சொல்றது வந்து சந்திரன். இன்னைக்கு எந்த கிரகம் பிரச்சனையா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய நன்மை தீமை ரெண்டுமே ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்துல மிகவும் பிரபலமா இருக்கிற, குறிப்பா இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான காதல் ஜோதிடர் திருமதி ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், காதல் ஜோதிடர் அப்படின்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். எந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களை காதல் ஜோதிடர் அப்படின்னு அழைத்தாங்க? மேம் நான் உள்ள என்டர் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய லவ் விஷயங்கள் பத்தி ரொம்ப டீப்பா எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுப்பேன். பட் மீடியாக்குள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காதல் விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டதுனாலும் சரி, நிறைய பேருக்கு அதுக்கான விஷயங்கள் கொடுத்தது இப்ப இருந்தே எனக்கு காதல் ஜோதிடம் தான் பேரோடய வெளில என்டர் ஆனேன். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டிப்பா மேம். எந்த ஒரு விஷயங்கள் இருந்தா இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு எதை வச்சு கணிப்பீங்க? மேம் அவங்களோட ஜாதக கட்டத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாமா? அவங்களோட ஜாதகத்துல என்ன மாதிரி இருக்கு, இவங்க லவ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஏதாவது ஃபேஸ் பார்த்து அந்த மாதிரிலாம் தெரியாது. அவங்க ஏதாவது பேசுறாங்க, அதை வச்சுலாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க? மேம் அவங்களுடைய பேர்களாவே வந்துட்டு நான் பேர்கள் வச்சு எடுப்போம். இந்த பேர் இருந்தா அவங்களுக்கு காதல் பயப்படுவாங்க அப்படின்றத கொண்டு சொல்லுவோம். அந்த பேர் இருந்தது அவங்க ஜாதகம் அந்த கிரகம் பவரா இருந்தாலும் அந்த பேரே வரும். இவங்கெல்லாம் லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே மேம். உங்ககிட்ட அந்த டவுட் நான் கேட்டே ஆகணும். இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த ராசி வந்து இந்த ராசி கூட தான் லவ் பண்ணுவாங்க, இவங்க தான் இணைவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் நிஜமாலே உண்மையா? எதை வச்சு அப்படி கணிக்கிறாங்க? மேம் ஒரு ஜாதகத்துல வந்து நாங்க வந்து ராசி நட்சத்திரம்னு எடுக்கிறது கிடையாது. இப்போ நாங்க எடுக்கிறது வந்து உங்களுக்கு கிரகங்களை பேஸ் பண்ணி தான் எடுப்போம். உங்களோட ஜாதக கட்டத்துல புதன் எப்படி இருக்கு, சுக்கிரன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு நம்ம பலன் சொல்றோம். இப்ப ராசி இந்த ராசின்னு சொல்றாங்க இல்லையா, நாங்க அதை வச்சு எடுக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் அவங்களோட ஜாதக கட்டத்துல போய் பார்க்கும்போது இந்த கிரகம் ஒரு சேர்க்கையா இருக்கு, கிரக இணைவுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு காதல் பயப்படுவாங்கன்றதை நம்ம சொல்லலாம். இப்ப ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆயிரும். செகண்ட் ஒரு லவ் பண்ணுவாங்க, அதுவும் பிரேக்கப் ஆயிரும். தேர்ட் ஒரு லவ் பண்ணுவாங்க, அதுவும் பிரேக்கப் ஆயிரும். இப்படி லவ் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு 10வது தடவை பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எதனால மேம்? என்ன காரணமா இருக்கும் இந்த அதுக்காக? புதன்ற கிரகம் தான் நம்ம காதல குறிக்கக்கூடிய கிரகம். அது வந்து வக்ரமா இருக்கு, விளிம்புல இருக்கு, பரிவர்த்தனையா இருக்கு. இதே வந்து ராகு கேதுனுடைய இணைவுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லவ் பிரேக்கப் இருக்குன்னு சொல்லலாம். எடுத்தோடனே ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லலாம். தம்பி இது எத்தனாவது லவ்மா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கா, ஸ்கூல் டேஸ்ல ஆரம்பிச்சு காலேஜ் டேஸ் போய் ஒரு லவ், அதுக்கப்புறம் இப்போ ஒண்ணு போயிட்டு இருக்கா அப்படின்ற அளவுக்கு கேட்கலாம். அப்ப அந்த புதன்ற கிரகம் வக்ரம் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா காதல் தோல்வி, அதுவும் ராகு கேது இருந்தாலும் காதல் தோல்வி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டேஸ்ல கூட சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் குறிப்பிட்ட நாள் டச்சே இருக்காது. திடீர்னு டச்சே இருக்காது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது இந்த பொண்ணு ஒரு பக்கம் போயிடுத்து, நான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட திடீர்னு இது ரீகனெக்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கும். சில இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு தடவை நம்ம பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அப்பாடா நம்ம வந்து லவ் பக்கமே போக கூடாதுலாம் இருக்காங்க. ஆனா இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப பண்றாங்க இல்லையா? அது எதனால மேம்? அவங்க ஜாதகத்துல அந்த கிரகம் பவர் ஆகாத காதலுக்கான கிரகம் அன்பு இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லைங்க. அதனால அன்புன்ற விஷயத்த வந்துட்டு ரொம்ப ஊதியப்படுத்திக்கிறது. அப்படி இருக்கவங்க வந்து அந்த அன்பு தேடிட்டே இருக்கவங்களுக்குனால முடியவே முடியாது. இல்ல எனக்கு எப்பயுமே தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டுன்னு நம்ம சொல்ற மாதிரி எல்லா விஷயத்துலயுமே. எந்த இடத்துல தப்பு பண்ண இந்த பொண்ணு கோவமா பேசிச்சா நல்லா திட்டு வாங்குவோம். இப்ப இந்த இடத்துல அடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா இல்லையா, அவனுக்கு ஒரு பாடம் ஆயிடுறது. ஓகே மேம். இப்ப ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்க கேரக்டர் இப்படி இருக்கும், இவங்க வந்து தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா இந்த நேரத்துல ஆரம்பிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நிறைய நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம அவங்க ஹோல் ஹிஸ்டரியே நம்ம இது பண்ணிடுறோம், கணிச்சிடுறோம் இல்லையா? ஆனா சிலருக்கு வந்து ஜாதகத்துல நம்பிக்கையே கிடையாது, ஆன்மீகத்துல நம்பிக்கையே கிடையாது, ஜாதகமே அவங்களுக்கு எழுதவே படல. இது எல்லாமே எப்படி மேம்? இதுவுமே அவங்களுக்கு ஜாதகத்துல இருக்கா? என்ன காரணமா இருக்கும்? எதை வச்சு அதை நீங்க சொல்லுவீங்க? மேம் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஜாதகம் நம்பிக்கைன்றது இப்ப எல்லா மக்களுமே நம்ம இந்து மக்கள் தான் அப்படின்றது மாதிரி இல்லாம எல்லா வித மக்களுமே இதுல நம்பிக்கைக்குரிய பர்சன்ஸ் இருக்காங்க. இப்ப நான் பாக்குற வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய வேற ரிலீஜியன்ல இருந்து கூட கனெக்ட் பண்ணி என்கிட்ட கேக்குறாங்க. நான் வந்து இந்து தான் எனக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து பரிகாரம் இல்லா ஜோதிட முறை தான்.
சரிங்களா? அதனால என்ன இருக்கோ அத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க லைஃப் ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளோட பர்த் சார்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம பிறக்கும்போது ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு பாசிட்டிவான பிளானட்ஸ் தோணும்போது, நெகட்டிவான பிளானட்ஸ் தோணும்போது இவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு விஷயம் நடக்கும். சிலர் வந்துட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரமோஷனுக்காக அப்படின்னா, அவரோட ஜாதகத்துல சூரியன்ற கிரகத்த போய் தோன்றப்போ வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். இதே வந்துட்டு எனக்கு வேலையும் கிடைக்கல. ஏதோ ஒரு இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை இல்லங்க. குழந்தைக்காக அவர் அப்பான்ற அந்த ஒரு பட்டத்த வாங்கிரணும். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா கூட, இவங்களுக்கு அந்த மாரி டைம்ல வந்து இந்த சூரியன தூண்டும்போது இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எவ்வளவு நாள் பல நாள் போராட்டம் அப்படிங்கிறது, நம்ம சுத்தி இருக்கிற இயங்கக்கூடிய அந்த கிரகங்கள் தான். நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்படிதான் ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கலர் ட்ரெஸ்ல இருந்து, சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, இன்னைக்கான நிகழ்வுகள்ல இருந்து எல்லாமே கிரகங்கள பேஸ் பண்ணி தான். இன்னைக்கு எந்த கிரகம் பிரச்சனையா இருக்கோ, அந்த கிரகத்தினுடைய நன்மை, தீமை 2மே இருக்கும். உங்களுக்கு இந்த கிரகம் பவரா இருக்குங்க. நீங்க நல்லது மட்டும் தான் உங்களுக்கு பண்ண போகுது. 200% உங்களுக்கு வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு கிடையாது. அதனுடைய இன்னொரு மறுபக்கத்தையும் காட்டிட்டு போகும். கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடறோம் இல்லையா? ஆனா அவங்க கிட்ட வந்து நம்ம பரிகாரம் கேட்கிறோம். இந்த இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம திருமணம் வந்து பிரேக் ஆயிட்டு வேற திருமணம் நம்ம வந்து பண்ண போறோம். இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து நடக்காது. செகண்ட் மேரேஜ் தான் நிலைக்கும் அப்படின்னு ஒரு கெடுதல பத்தி நம்ம ஜாதகத்தை பார்த்தோனே சொல்லிடுறாங்க இல்லையா? என்ன பரிகாரம்னு கேட்டோம்னா, இல்லங்க அது பரிகாரமே கிடையாது. உங்க விதி இதுதான். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த விதிய தாண்டி அது நல்ல விஷயமா நடந்துருது. இது எதனால மேம்? இப்போ ஒரு 23 வயசுல ஒரு பொண்ணுக்கு வந்து திருமணம் ம். பண்ணணும்னு நினைச்சு அவங்க வீட்ல பேசுறாங்க. அந்த பொண்ணோட ஜாதகத்துல 2 திருமணத்துக்கான அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்ப 23 வயசுல பண்ணினா அந்த பிள்ளைக்கு 2 திருமணம். ம். இதே 26, 27 ஆகும்போது அந்த பிள்ளைக்கு 2வது திருமணம் வரப்போறதுக்கான வேலை இல்ல. இப்ப ம். நம்ம என்ன சொல்றோம்னா, கால தாமதமா பண்ணுங்க. உங்க பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் பிரச்சனையா இருக்கு. செவ்வாய்ங்கிறது நம்ம கணவனை பார்க்கும். ஒரு ஜாதகத்துல ம். கல்யாணம்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையனுக்கு என்ன இது வேணும்னா, செவ்வா அப்படிங்கிற கிரகம் பலமா இருக்கும். சப்போஸ் இந்த செவ்வான்ற கிரகம் பலமா இருக்கு, செவ்வாய் கேது, குரு செவ்வாய் இருக்கு. இந்த மாரி பிரச்சனை வந்து இந்த பிள்ளைக்கு டிவோர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு வேண்டாம். லேட் மேரேஜ் பண்ணுங்க. அவசரப்பட்டுட்டு முதல்லயே திருமணம் பண்ணீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு 2 வாழ்க்கை இருக்கும்ன்றத நம்ம சொல்லி அனுப்புறோம். இப்ப என்ன ஆகும்னா, இந்த 23 வயசுல இவங்க பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிள்ளை 2வது வாழ்க்கைக்குள்ள போறது கரெக்ட்டா ஆயிடுதுல்ல. ஆமா. அந்த இடைப்பட்ட காலங்கள்ல இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. ஏன்னா ஒவ்வொரு யாருக்கா இருந்தாலும் ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது, குறிப்பிட்ட நாட்கள் வந்து புரிதலுக்காகவே ஒரு டைம் கண்டிப்பா. எடுக்கும். அப்ப இந்த டைம் பீரியட் வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு போறதுக்கு ஏன்னா 23 வயசு பிள்ளைய வந்து நம்ம எப்படின்னா 30 வயசுக்கான மெச்சூரிட்டிய நம்ம எதிர்பார்க்க இருக்காது. முடியாது. ஒரு நிலையாவே இருக்க மாட்டாங்க அவங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல எப்படி இருக்காங்க? நீங்க லவ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் போக விரும்பவே மாட்டாங்க யாருமே. ஜாலியா இருக்குமா? இதே பையன் தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட டிராவல் பண்ண போறான். பட் அன்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நெறைய இருக்கும். அத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. இதே ஒரு பக்குவப்பட்ட வயசுங்கும்போது, இல்ல இதுதான் குடும்பம். ம். இதுக்கான நிலைகள் இப்படிதான். அத நான் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு அதுக்குள்ள பக்குவமா இப்ப ஜாதகத்த நம்ம வச்சு கணிக்கும்போது, ராசி, நட்சத்திரம் இத வச்சு லக்னம் வச்சு நம்ம கணிப்போம் இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல நீங்க எத வச்சு கணிப்பீங்க? இப்ப நம்ம தொழில், அப்புறம் திருமணம் இதுக்கெல்லாம் இருக்கும்போது, ஜோசியம் பார்க்கும்போது, அது வந்து காமனான ஃபார்மேட்டா? இல்ல அது வேற மாதிரி இருக்கா? நீங்க ராசி, நட்சத்திரம், லக்னம் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களோட ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம ம். ஜாதகம் சொல்றோம். இப்ப இதுல வந்து தொழில் ரீதியா சரி, ஒருத்தவங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்து, ஒரு சின்ன வயசுல இருந்து அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி பயணிக்கும்? கூட யார் கூடலாம் டிராவல் பண்ணுவாங்க? என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும்? ம். லைஃப்ல வந்து எதெல்லாம் கிராஸ் பண்ணி போறாங்க? இப்ப நல்லது ஒண்ணும் இல்ல மேம். என்னன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு. ம். அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். நீ ம். நான் இந்த இடத்துல போயிருக்கேன். இந்த இடத்துல இந்த பள்ளம் இருந்திருக்கு. உனக்கு அந்த டைம்ல இந்த பள்ளம் வரலாம். அப்ப நீ கவனமா இரு. ஓகே. நீ இந்த இடத்துல போனேன்னா இப்ப விழுந்துருவ. ம். அப்ப அவசரப்பட்டு போய் விழுந்துராத. ம். அப்படிங்கிறத ஒரு இதுவா சொல்றதுதான். அட்வைஸ் மாரி குடுக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க இத வந்து என்ன பண்றன்னா, அனுபவங்கள் அனுபவிச்சு தான் கடக்கணுன்ற விதி. இன்னொன்னு அனுபவத்தால ஒருத்தவங்க சொல்றாங்க இல்லையா? அது மாரி தான். இப்ப நாங்க குடுக்குற விஷயமே அதான். தம்பி உனக்கு இப்ப இந்த டைம்ல வந்துட்டு நீ போய் ட்ரேட்லயோ, ஃப்ரெண்ட்ஸ நம்பியோ ஏதோ பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனா, நீ வந்துட்டு லாக் ஆக போற. அடுத்து வந்து சந்திப்பு. உனக்கு அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போ வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீ போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்பி போகாத. அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க ஜாதகம் பார்க்க என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு விஷயத்த தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ இந்த பையனுக்கு நம்ம குடுக்குற அட்வைஸ்னால என்ன ஆகும்? அவன் வந்து பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டான். தப்பிச்சுப்பான் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்றோம். அதுக்கு மேல அவங்களுக்கான ஒரு டைம் வரும்போது, நம்பி எனக்கு அப்படிதான் ஒரு சில கிளையண்ட்லாம் வந்திருக்காங்க. ம். நான் தம்பி இந்த மாரிலாம் நீ யார்ட்டயாவது பணம் குடுத்திருந்தேன்னா கவனமா இரு. குடுக்கக்கூடாது. யாரையும் ம். நம்பி குடுத்துறாத அப்படின்னு சொன்னேன். மேம் நான் மொத நாள் தான் ஒரு ஆள்ட்ட குடுத்துட்டு வந்தேன். நான் என்னன்னா இன்னும் அந்த பேர் முதற்கொண்டு சொன்னேன். இந்த மாரி பேர்கள இருக்கவங்க நபருக்கு நீ குடுத்திருப்ப. அ நீ குடுக்கக்கூடாது. குடுத்திருந்தேன்னா கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற அன்னைக்கு அந்த பையன் நான் அதுக்கூட நேம்ல தான் குடுத்துட்டு வந்திருக்காரு. ம். கரெக்ட்டா என்னன்னா இந்த ஆள் ஏமாத்திட்டாரு. சொல்லிக் குடுத்த இந்த ஆள் வந்து இந்த பையன் வந்து
மாட்டிக்கிட்டான். வேற வழி இல்லாம. ஓகே மேம். இப்ப இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நெறைய படங்கள்லாம் அது ரிலேட்டடா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையா? நம்ம ஜாதகமும் யூனிவர்ஸும் ஒண்ணா? இல்ல தனிப்பட்டதா? ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டது யூனிவர்ஸா? மேம் இப்ப நம்மளுடைய மனோகாரகம்னு சொல்றது வந்து சந்திரன். ம். நம்ம ஜாதகத்துல பார்க்கும்போது மனோகாரகன்றது சந்திரன். ம். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த சூரியனை பார்க்கிறோம். சூரியன் இல்லாம எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம கிரகங்களா நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படின்றதெல்லாம் எதுல இருந்து அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய நம்ம உணர்வுகளா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இது கிட்டத்தட்ட எப்படின்னா, இது சயின்ஸ் மாரி கொண்டு போறாங்க. இத வந்து நம்பிக்கையின் சார்ந்த விஷயங்களா கொண்டு போறாங்க. இப்ப ஒரு பக்கம் அஸ்ட்ராலஜரா நான் பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து சயின்ஸா பார்ப்பேன். இதே வந்து தனிப்பட்ட முறையில நீங்க எனக்கு ஒரு இதுவா பார்க்கும்போது, நான் வந்து யுனிவர்ஸ் இந்த விஷயங்கள வந்துட்டு நான் வேற விதமா பார்க்கணும். இப்ப ஒரே விஷயம் தான். நம்மளுடைய பார்வைய பொறுத்து வேற வேற மாரி அமையக்கூடியது தான். இப்ப சந்திரன்ற கிரகம் தான் நம்மளுடைய மனோகாரகன். நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுதான் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய மனோகாரகன்றது தெளிவா உங்க ஜாதகத்துல சந்திரன்ற கிரகம் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா, நீங்க குழப்பிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் தெளிவா பார்த்துப்பீங்க. இதே வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவ்வளவுதான். ஓகே மேம். ஆக்சுவலா இப்ப பஞ்சபூதங்கள் தான் நம்ம வந்துட்டு யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பஞ்சபூதங்களுடைய இதுதான் நம்ம கிரகங்களா பேஸ் பண்ணி கிரகத்த வச்சு நம்ம பலன் சொல்றோம். ஓகே மேம். இப்ப நீர் அப்படின்னா நம்ம சந்திரன் எடுத்துக்கிறோம். இதே வந்துட்டு நெருப்பு அப்படிங்கும்போது செவ்வாயாவும் பார்க்குறோம், சூரியன் அதுவாவும் பார்க்குறோம். அது கிரகத்த பேஸ் பண்ணி. இந்த நிலம் காரகன் அப்படிங்கும்போது புதனா பார்க்குறோம். சரிங்களா? அதே மாரி அடுத்து ஆகாயம் அப்படிங்கும்போது வானம், இந்த காற்று அப்படிங்கிறதுமே நம்ம என்னன்னு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள். இப்ப இது எல்லாமே கிரகங்களா தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்னும் உங்களுக்கு இந்த தன்மை இருக்கா? ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, குழப்பிப்பாங்க. இப்படிலாம் நம்ம ஜாதகத்துல சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த கிரகங்களாவும் நம்ம பார்க்குறோம். இப்ப கிரகங்கள் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நகருது அப்படிங்கும்போது, இத ரொம்ப வந்து நம்ம ஒரு சயின்ஸா பார்த்தோம் அப்படின்னா, அது வேற மாரி. நம்மளுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயமா பார்த்தோம்னா, அது வேற மாரி. இன்னைக்கு எங்க கூட வந்து இணைந்திருந்து நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாவும், தெளிவாவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆனந்தமும், நிம்மதியும் குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்க பவானி. நன்றி, வணக்கம்.